ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ என்ன பார்க்குறோன்னாக்கா மிளகா அறுவடை தாங்க, நாட்டு மிளகா. இதை நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான். நாட்டு மிளகான்றது அடிக்கடிக்கெல்லாம் பயிர் வைக்க முடியாது. அது வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க. காலையில் நாங்கள்லாம் பூ பறிச்சிட்டோம். அப்பா பார்த்திங்கனாக்கா மிளகா பறிக்கிறதுக்காக, பழம் பறிக்கிறதுக்காக வந்தார். நாட்டு மிளகான்றதுனால செடி இப்படி தாங்க இருக்கும். இந்த நீட்டு மிளகா, ஆந்திரா மிளகா அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி மிளகாலாம் நல்லா புதர் செடியாக நல்லாயிருக்கும். இது நாட்டு மிளகா செடிங்க. பழம் மிளகா வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணுறது. இன்றைக்கி இதோட 5 நாள் 6 நாள் ஆச்சுங்க அறுவடை பண்ணி. இன்றைக்கி அறுவடை பண்ணுறதுக்கு அப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரி, நானும் பூ பறிச்சுட்டு போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். செடியை விட பில்லுங்க தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதான் சொல்லிகிட்டே வந்தேன், அப்பா பாம்பு வந்தால் கூட தெரியாது போலக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. என்ன பண்ணுறது, நம்மளுடைய நிலமை அப்படி தானேன்ற மாதிரி. ஏன்னா விவசாயிகள்லாம் அப்படி தானேங்க. அந்த மாதிரி அப்பா மிளகா பழம் பார்த்து பார்த்து பறிச்சிட்டு இருக்காரு. நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுங்க. நம்மளாம் சுற்றிட்டே வர ஆளுங்க. நம்ம பூ பறிக்க சொன்னோன்னா அதுக்கு சூப்பராக பறிப்போம் நம்ம. அவருக்கு அது அப்போதுலேருந்தே பழக்கம் இல்லைங்களா. அவங்கெல்லாம் விவசாயத்துலேயே ஊறினவங்க. நாங்கள் இதை கடைங்களுக்கும் எடுத்துகிட்டு போய் போடுவோங்க. கடைங்கள்லேயும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் போடுறது தான். தெருமெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்பாங்க அம்மா. வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டதே நான். சரி, நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா வளர்ந்து வர பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா. அதுக்காக தான் நான் இப்போ பண்ணலான்ற ஒரு ஐடியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு புது பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்கனாக்கா ப்ரைஸ் என்னன்றதும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது நாட்டு மிளகாங்க. ஆந்திரா மிளகா, நீட்டு மிளகா, கார மிளகா என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்மளுடைய நாட்டு மிளகா, பாரம்பரிய மிளகா சொல்லுவாங்க இதை. அதுதாங்க நாங்கள் எப்பவுமே வருஷம் இதை தான் பயிர் வைக்கிறது. இந்த வருஷமும் இது தான் பயிர் வச்சுருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் பூச்செடி பக்கம் போயிட்டோம். ரொம்ப கேர் எடுத்துக்கல. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மிளகா செடி இவ்வளோ தாங்க வரும். ஹைட்டும் லென்த்து அதெல்லாமே. நாங்கள் எப்போவுமே இது தான் பயிர் வைக்கிறோம் இல்லைங்களா. அதனால் எங்களுக்கு தெரியும். நான் இது வியாபாரத்துக்காக தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. புது பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். பிஸ்னஸை டெவலப் பண்ணி விடுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வாங்க. நான் போடுறேன், ஷாப்ஸும் போடுறேன் இதை. அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம விவசாயத்தில் இருக்கிறது எல்லாமே வியாபாரம் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேங்க நான். ஏன்னா பார்த்திங்கன்னா கடைங்கள் எடுத்துன்னு போய் கொடுத்து அங்கே வாங்கி எதுக்குங்க. நம்மளே நேரடியாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், நம்ம உற்பத்தி பண்ணுறோம், நம்ம விவசாயம் பண்ணுறோம். நம்மளே நேரடியாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா. அதில் என்ன தப்பு இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போய் கடையில் போட்டு அங்கேருந்து நீங்கள் வாங்கி எதுக்குங்க. நடுவில் ஒரு ஏஜெண்ட் மாதிரி எதுக்கு அப்படின்ற மாதிரி நானே வியாபாரம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அம்மா துடைப்போங்க, தென்னந்தொடப்பம், தெரு பெருக்கிற துடைப்பம், அதுவும் சேல்ஸ் தாங்க. அதுவும் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் டவுனில், அதாவது திருத்தணியில் டவுனில் சேல்ஸ் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கிற டவுனில். அந்த மாதிரி தான் இதையும் எல்லாமே உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன வீடியோவில் காமிக்கிறேன், எந்தெந்த பொருளை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க இல்லைங்களா. துடைப்பம், பூ, அப்புறம் பார்த்திங்கனாக்கா எண்ணெய், தேங்காய் எண்ணெய்ங்க. ஏன்னா இவ்வளோ மரம் இருக்குது இல்லையா, தென்னை மரம் இருக்குது. அதனால் தேங்காய் எண்ணெயும் நேச்சுரலாகவே கிடைக்கும். நானே என் முடிக்கு அதை தான் யூஸ் பண்ணுறேன். என் ஹேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இந்த எண்ணெயும் சேல்ஸ் பண்ணுறோங்க. துடைப்பமும் அதே மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா மிளகாங்க. இன்றைக்கி அறுவடை இவ்வளோ தான் இருந்தது. ஏன்னா 5-6 நாள் பறிச்சிட்டாங்க இல்லைங்களா. இன்றைக்கி இதை இன்றைக்கி ஃபுல்லாக முடிக்கல. நான் இது மட்டும் தான் பறிச்சிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக. நம்மளுடைய டிஃபன் என்ன பழுது தானே, தயிர் ஊற்றி கரைச்சி குடிக்கிறதுக்காக வந்திருக்காரப்பா. அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டு போய் பறிக்க வேண்டியது தான். ஓகேங்களா. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.